Hi friends, ஸ்மைலே குட் தமிழ் சேனல்லேருந்து நான் உங்கள் கற்பகம் பேசுகிறேன். இன்றைக்கி சோயா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோயா பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் அரிசி, வீட்டு அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். சாப்பாட்டு அரிசி இது 1.25 அழாக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நெய், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, தாளிக்க 2 பிரிஞ்சி இலை, 2 மராத்தி மூக்கு, 2 பட்டை, 1 அனாசிப்பூ, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 3 லவங்கம், 1/2 கப் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 தக்காளி, 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், சோயா 100 கிராம் இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் பட்டாணி 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சோயா நனைகிற அளவுக்கு சூடாகட்டும். தண்ணி கொதிக்குது. தண்ணியிலே ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். மூடி போட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சிடலாம். சோயா தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு இதுக்கு தேவையானது. இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த பட்டை, லவங்கம், இதெல்லாம் போட்டுக்கலாம். இது லைட்டாக பொரியணும். பொரிஞ்சிச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கணும். நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். 2 முறை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகணும். இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போயிடுச்சு. இதே தக்காளி போட்டுக்கலாம். இதில் தண்ணி எடுத்து வச்சுருங்க, அதை போட்டுக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு பிடி புதினா, ஒரு பிடி கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கலாம். வதங்கதும் இந்த மில் மேக்கர் இதில் போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு 1/2 நிமிஷம் வதக்குங்க. இப்போ உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1.25 கிளாஸ் அரிசிக்கு 3.25 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்குது. அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த குக்கர் மூடி போட்டுக்கலாம். ஸ்டீம் வரட்டும். ஸ்டீம் வந்துடுச்சு. வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. வெயிட் எடுத்துகிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூடான சுவையான சோயா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.